டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய எம்டி விசாகன் ஐஏஎஸ் உடைய வீட்டுல மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இந்த காலை 7 மணி முதல் சோதனை நடத்தினார்கள். அப்பொழுதிலிருந்தே அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. 8 மணி நேரமாக அங்கு அவரிடம் வைத்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில பிறகு அமலாக்கத்துறையினுடைய காரில் ஏற்றி விசாகனை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு வந்தார்கள். நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு அவரை அழைத்து வந்தார்கள். அப்பொழுது அவருடைய மனைவியையும் காரில் ஏற்றி அழைத்து வந்தார்கள். பிறகு நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்துல விசாகனை இறக்கி அழைத்து சென்று அவருடைய அந்த அலுவலகத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அவருடைய மனைவி மீண்டும் திருப்பி வீட்டிற்கு அனுப்பி விட்டார்கள். வீட்டுல தொடர்ந்து சோதனையும் விசாரணையும் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில அவருடைய மகனிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வரக்கூடிய நிலையில அவருடைய மனைவியை மீண்டும் வீட்டிற்கே அழைத்து சென்று விட்டார்கள். வீட்டில் தொடர்ந்து சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த காலை 7 மணி முதல் தொடர்ந்து அவருடைய வீட்டுல சோதனை நடக்கிறது. வீட்டிற்கு வெளியில் கிழித்து தூக்கி வீசப்பட்ட ஆவணம், அந்த ஆவணத்தை யார் தூக்கி வீசியது என்பது தொடர்பான விசாரணையும் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றியும் அமலாக்கத்துறையினர் இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகனிடம் மட்டும் வீட்டில்